Saubhagya Home and Kitchen Appliances. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. மின்தடையால் பாதிக்கப்பட்ட நீட் தேர்வு மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்த உத்தரவிடக் கோரிய வழக்கு. நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருவண்ணாமலை, கடலூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை. கோடை வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. பாபநாசம் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழை. 10,000த்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை. தஞ்சை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக 2வது நாளாக தொடரும் அமலாக்கத்துறை சோதனை. SNJ நிறுவன மேலாளர் மற்றும் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீடுகளிலும் தொடரும் ரெய்டு. டாஸ்மாக் நிறுவன மேலாண்மை இயக்குநர் விசாகன் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை. 2வது நாளாக பல மணி நேரம் விசாரணை நடைபெற்றதாக தகவல். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பிரபல ஹோட்டல் அதிபரிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை. நேற்றைய சோதனையில் கிடைக்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் விசாரணை நடைபெறுவதாக தகவல். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள தொழிலதிபர் ரத்தீஷ் வீட்டிற்கு அமலாக்கத்துறையினர் சீல். சோதனைக்கு ஒத்துழைக்காத நிலையில் நடவடிக்கை. அரசியல் உள்நோக்கத்தோடு அமலாக்கத்துறை சோதனை நடைபெறுவதாக அமைச்சர் முத்துசாமி கண்டனம். அரசு ஊழியர்களை துன்புறுத்தும் செயல் என்றும் விமர்சனம். ஆரணி MLA சேவூர் ராமச்சந்திரன் வீட்டில் தொடரும் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்த அதிமுகவினருடன் திமுகவினர் வாக்குவாதம். உசிலம்பட்டியில் முன்னாள் MLA நீதிபதி வீட்டில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நிறைவு. 9 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற சோதனையில் ஆவணங்கள் கைப்பற்றப்படவில்லை என தகவல். டாஸ்மாக் வழக்கில் நடக்கும் அமலாக்கத்துறை சோதனையால் முதலமைச்சருக்கு பயம் ஏற்பட்டு இருக்கிறது. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தற்போது அதிமுகவினர் வீட்டுக்கு தன் ஏவல் துறையை அனுப்பியிருப்பதாகவும் EPS விமர்சனம். டெல்லி எஜமானர்களை காப்பாற்ற திமுக அரசின் மீது அவதூறை அள்ளி வீசுகிறார் எடப்பாடி பழனிசாமி. 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணி படுதோல்வியை சந்திக்கும் என்றும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம். கோவை காரமடை பிடிச்சி பகுதிகளில் புதிய மத்திய சிறைச்சாலை வளாகம். கட்டுமான பணிகளுக்கு சுற்றுச்சூழல் துறை அனுமதி. பொருளாதார குற்றப்பிரிவுக்கு எதிராக RK சுரேஷ் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு மனு. சென்னை நிதி நிறுவன மோசடி வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. நடிகர் ரவிமோகனை கடன்களுக்கு பொறுப்பேற்க வைக்கவில்லை என ஆர்த்தியின் தாயார் சுஜாதா விஜயகுமார் விளக்கம்.
அனுதாபத்திற்காக பொய்கள் பேசுவது ரவிமோகனை கதாநாயக பிம்பத்திலிருந்து தரம் தாழ்த்தி விடுவதாகவும் அறிக்கை. தேசிய கல்விக் கொள்கை 2020 எனும் மத யானை நூல் வெளியீடு. அமைச்சர் அன்பில் மகேஷ் எழுதிய நூலை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கரூர் அருகே ஓமனி வேனும் பேருந்தும் சுற்றுலா வேனும் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து. உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 5ஆக உயர்வு. நத்தம் அருகே சங்கரன்பாறையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் வாக்குவாதம். இறுதிச் சுற்றில் குறைவான காளைகள் மட்டுமே இருந்ததால் போட்டியில் பங்கேற்க மாட்டோம் என காளையர்கள் தர்ணா. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் தீயணைப்பு நிலைய அடிக்கல் நாட்டு விழாவில் தகராறு. முன்னாள் திமுக எம்எல்ஏ உதயம் சண்முகம் கட்டட ஒப்பந்ததாரை தகாத வார்த்தையால் திட்டி அறிவாளை ஓங்கும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. திருவண்ணாமலை அருகே பள்ளிகொண்டாப்பட்டு கிராமத்தில் வண்டல் மண் அள்ளுவதில் முறைகேடு. உரிய அனுமதி பெற்றிருந்தாலும் இரவு பகல் பாராமல் ஏரியில் மண் அள்ளப்படுவதாக கிராம மக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பெண் சிசுவை உயிருடன் புதைக்க முயற்சி செய்த தாய் கைது. புதைக்கும் போது சிசுவின் அழுகுரல் கேட்டு குழந்தையை மீட்ட அக்கம்பக்கத்தினரிடம் போலீசார் விசாரணை. கேதார்நாத்தில் எமர்ஜென்சி லேண்டிங் செய்யப்பட்ட ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் சேதம். மருத்துவர்கள் உட்பட 5 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தடை செய்யப்பட்ட ISIS பயங்கரவாத அமைப்பின் ஸ்லீப்பர் செல்லாக செயல்பட்ட 2 மும்பை விமான நிலையத்தில் கைது. 2023ஆம் ஆண்டு IEDகளை தயாரித்து சோதனை செய்தது தொடர்பான வழக்கில் NIA நடவடிக்கை. பாலஸ்தீனியர்களை லிபியாவில் குடியமர்த்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திட்டம். லிபியா அரசுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல். கமல்ஹாசன் சிலம்பரசன் நடித்துள்ள தக் லைஃப் படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. ஆக்ஷன் நிறைந்த காட்சிகளால் ரசிகர்கள் உற்சாகம். Saubhagya Home and Kitchen Appliances. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.